இந்த ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் பெற்று குறையில்லாமல் நல்ல வாழ்வு வாழறதுக்கு நீடோழி வாழணும். அதுக்கு நீ கண்ண முடியணும்மா. அப்பா, பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்கப்பா. அதுவும் உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் நானும் தங்கச்சியும் நல்லாவே இருப்போம்ப்பா. இன்னும் ஒரு வாரத்தில் தங்கச்சி தனலட்சுமிக்கு படிப்பு முடிஞ்சிடும். படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் தங்கச்சி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போயிட்டு போறாங்கப்பா. நானும் அதை தான்ப்பா நினைக்கிறேன். ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி கொடுத்துட்டா அப்புறம் அவங்க 2 பேரும் வேலைக்கு போனாலும் போகலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிவான் இருக்கான்பா. அவன் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்கதான் நம்ம ஆனந்த வித்யாலயா ஸ்கூல்ல பிடி சாரா இருக்கானாமா. அவனுக்கு நம்ம தனலட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா 2 பேரும் நல்லா பொழைச்சிக்குவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. சரிப்பா, தனலட்சுமி படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரட்டேன். நாம் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். கண்ணா, அப்பா, கண்ணா, நீ சாப்பிட்டுட்டு நான் மாந்தோப்பு கணக்கும் தென்னந்தோப்பு கணக்கும் போய் கணக்கு பார்த்து வை. குத்தகக்காரர் இன்னைக்கு பணம் கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னார். நான் போய் தோட்டத்தில் கரும்பு பார்வதுக்கு சொல்லி சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டு வர்றேன். சரிங்கப்பா, நான் எல்லா கணக்கு பார்த்து வச்சுறேங்கப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம 2 பேருமே இப்படி திருட்டுத்தனமாக சந்தித்து பேசுறது? நம்ம 2 பேரும் காதலிக்கிறது எங்கள் அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சு எங்கே நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்களோன்ட்டு பயமாக இருக்கு. தனலட்சுமி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நம்ம காலேஜ் படிப்பு முடிய போகுது. அடுத்த வாரத்தில் நம்ம வீட்டுக்கு போனதும் நானே உங்கள் அப்பா கிட்ட வந்து உன்னை நான் பொண்ணு கேட்குறேம்மா. ஐயோ, அப்படிலாம் அவசரப்பட்டு உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் சூழ்நிலை என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் அப்புறமா வந்தால் போதும். எப்படியோ நீ தான் என் உயிர். நீ இல்லைனா நான் இல்லை. நீ தான் என் பேச்சு மூச்சு எல்லாமே. நீ தான் கதை. எனக்கு அப்படிதான். நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான், செத்தாலும் உங்களோட தான். அம்மா, பொண்ணோட அண்ணன் அந்த கண்ணன் என்னோட உயிர் நண்பன். இந்த கதிரவனும் எனக்கு தம்பி மாதிரி. ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்களே. அந்த கண்ணன் இந்த பெண்ணையா எனக்கு கட்டி கொடுக்கறன்னு சொன்னான். சே, ஒரு காதல் ஜோடியை பிரித்து வைக்கிறது ரொம்ப பாவமாச்சே. ஏன்பா தம்பி கதிரவா, கதிரவா. அண்ணே, நீங்க எப்படி எப்போ வந்தீங்க? நான் முன்னவே வந்துட்டேன்ப்பா. நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்ணங்கிட்ட சொல்லி உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. கதிரேசன் இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. இவர் எனக்கு அண்ணன் மாதிரிமா. இவர் எங்கள் ஊர் தான். எங்கள் ஊரில் இவருக்கு நிறைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை நிறையவே இருக்கு. உங்கள் அண்ணனுக்கு கூட இவர் ஃப்ரெண்டு தாம்மா. ஐயோ, போச்சு போச்சு. இங்கே பாருங்க, நம்ம அண்ணனுக்கு ஐயோ உங்கள் அண்ணன் வேற சொல்கிறீங்களே. இங்கே பாருங்க, நம்ம காதல் விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோமா. இப்போ போச்சு எல்லாமே. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். என்னால் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது, நன்மை தான் நடக்கும். ஆனால் ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கண்டபடி அங்கேயும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். 4 பேர் பார்த்தாங்கன்னா நாரடிச்சிருவாங்க. ஐயோ, அந்தளவுக்கு நாங்கள் கேவலமாக போக மாட்டோம்னே. எங்கள் குடும்பத்துக்கு எங்களால் எந்த கெட்ட பேரும் வராத அளவுக்கு நாங்கள் நடந்துக்குவோனே. ஆமாங்க, மானம் மரியாதையோடையும் ஒழுக்கத்தோட இருக்கிற பொண்ணு நான்.
அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. நீங்களும் கிளம்புங்க, மறுபடியும் சந்திப்போம். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. அப்பா இல்லை. ஆமா, ஏன் கதிரேசன், நம்ம காதல் ஜெயிக்குமா, கல்யாணம் நடக்குமா சொல்ல? நிச்சயம் நடக்கும். நீ தான் என் மனைவி, நான் தான் உன் கணவன். இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா, முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? வேறு கண்ணே காதல், வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம், தெய்வம் தேடும் காதல். காதல் என்ற சொல்லில் காமம் கொஞ்சம் உண்டு, இடையில் சின்ன காடு, அட அதுதான் ரொம்ப பாடு. கோடு கோடு அதை தாண்ட மாட்டேன். உன்னோடு கட்டில் சம்மதம் வாங்கும் வரையிலும் காமன் பண்டிகை கொண்டாட மாட்டேன். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும், மங்கை கொஞ்சம் சாய்ந்தால் என் மார்பில் தாங்க வேண்டும். உன்னில் என்னை தேட வேண்டும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா, முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா?
அண்ணாச்சி, நீங்க வில்லனுக்கெல்லாம் வில்லன் ஆயிட்டீங்க. இனிமே சுத்து வட்டாரத்துல உங்களை பார்த்தாலே எல்லாம் பயந்து நடுங்கணும். நீங்க பார்த்தா வயிற்றுல இருக்கிற புள்ள கூட கையெடுத்து வாயை பூத்தணும். உலகத்தை படைச்ச அந்த பிரம்மனா இருந்தாலும் சரி, இல்ல படியல் இருக்கிற ஈசனா இருந்தாலும் சரி, உங்களை கண்டா நடுங்கணும். ஆமாடா ஜெகன், நானும் எத்தனை நாளைக்கு தான்டா வயசான அப்பா மாதிரி அழுதுகிட்டு பொறுமையாக அடங்கி அடங்கி போகிறது. ஒரு 16 வருஷத்துக்கு முன்னே வில்லனாக தான் இருந்தேன். இப்போ எனக்கே சலிச்சு போச்சுடா, மறுபடியும் வில்லனான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த சுட்டு வட்டாரத்தில் நான் ஒரு பெரிய புள்ளி ஆகணும். இந்த ஏரியாவிலே விஐபி யாருன்னு கேட்டா அது இந்த ராஜதுரை தான் எல்லோரும் சொல்லணும். டே ஜெகன், நான் அழுதுதான் அந்த ஜனங்க பார்த்துருப்பாங்க. நான் மற்றவங்களை அழுது வச்சது இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்ப்பாங்கடா. துரை, ராஜதுரை, நீங்க இந்த ஊருக்கே ராஜதுரையா இருந்தாலும் இந்த கலைவணி எப்பவுமே உங்களுக்கு மகாராணி. இதாங்க உங்களுக்கு பிடிச்சது குடிங்க. என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாராணியை இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா பார்த்தது ஃபுல்லாக கேட்பேன்னு தெரிஞ்சு அப்படியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டியா? சரி கொண்ட. மதுவு குடிச்சா அந்த காலத்துல உடைச்சு போன எலும்பு கூட கூடுன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு தெம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சரக்கு குடிச்சா உடம்புல இருக்க எலும்பும் தேஞ்சிடும், சீக்கிரமா யமலோகமும் போய் சேர்ந்துருவாங்க. என்னதான் சொன்னாலும் நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. குடிச்சு தொலைங்க. அண்ணாச்சி, அண்ணையாருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த காலத்துல தண்ணி அடிச்சா தான் பெரிய மனுஷன், தம் அடிக்கிறவன் தான் அறிவாளி, பான்பராக்கு காஞ்சா போறவளாம் விஞ்ஞானி. அப்போ கஞ்சா அடிக்கிறவன் சாமியாரா? தத்துவம் பேசுறான தத்துவம் விளங்காதவனே. கலைவாணி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் இந்த கோவம்? எங்க இன்னொரு பெக்கு கொண்டு. ஐயோ டார்லிங், நீங்க அதிகமா குடிச்சீங்கன்னா தூங்கிடுவீங்களே, அதனாலதான் பாக்குறேன். அண்ணாச்சி, எனக்கும் கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா நானும் குடிச்சிட்டு ஜாலியா இருப்பேன்ல. ஜெகன், உள்ள ஒரு கேஸ் நிறைய வச்சிருக்கிறேன்டா, போய் வேணுங்கிறத நான் எடுத்து கொடு. நான் என் டார்லிங் கலைவாணியோட ஜாலியா இருக்கணும். சரி, நீங்க இங்க ஜாலியா இருங்க, நான் போய் அங்க ஜாலியா இருக்கிறேன். டார்லிங் சொல்லுங்க. இந்த மதுவோட உங்ககிட்ட தான் எனக்கு போதையே அதிகமாக வருது. குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? குடிமகளே, பெரும் குடிமகளே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? இடைவிட்ட பூவினால் கடை வைத்து காட்டுவேன், கனிவிட்ட மார்பில் சூட்டுவேன். எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவகை ரசனையோடு பார்க்கலாம். மகனுக்கு அதிசயம் இரவுக்கு அவசியம், பழகிவிட்டால் என்ன ரகசியம்? கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம், காதலில் வேறென்ன சாத்திரம்? குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்க
கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை குடிமகனே பெரும் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு டே அப்பு உனக்கும் படிக்க தெரியல எனக்கும் படிக்க தெரியல நாம ரெண்டு பேரும் படிக்காத முட்டாளுங்க. ஆமாண்டா சுப்பு, நாம படிக்காதனால நமக்கு ஒண்ணுமே தெரியல. பேசாம ஒரு டீச்சர் கிடைச்சா நாம ரெண்டு பேரும் வச்சுக்கலாம். ஏய், நாம ரெண்டு பேரும் படிக்காத முட்டாளுங்க. நல்ல டீச்சர் கிடைச்சா முதியோர் படிவத்தில் சேர்ந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுமுடா. ஆமா ஆமா சுப்பு, ஒரு டீச்சரை கிடைச்சா நம்ம வச்சுக்கலாம். என்னது, ஒரு டீச்சரை வச்சுக்கலாமா? ஏய், நீ ஏன்டா தப்பா நினைக்கிற? படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாமேன்னு சொன்னேன். டே அப்ப நீ சொன்ன மாதிரியே ஒரு டீச்சர் அம்மா வர்றாங்கடா. எங்கடா? அது டீச்சர் அம்மா இல்லடா, டீச்சரே தான். அப்படியே பார்த்தா சும்மா கும்முன்னு குஷ்பு மாதிரி இருக்காங்கடா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாது, தெரிஞ்ச பசங்க மாதிரி இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நீங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடியை போட்டுக்கிட்டு சும்மா ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு வரும்போது எங்களுக்கு தெரியும் நீங்க டீச்சர் தான். ஏண்டா, அறிமுகமே இல்லாத நீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்க. ஆமா, நான் டீச்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. டீச்சர், உங்க கொடைய கொடுங்க, உங்களுக்கு நான் பிடிக்கிறேன் உங்களுக்கு கொடைய. டீச்சர், அந்த பேக்க கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். டேய், போதும் நிறுத்துங்கடா. விட்ட ரெண்டு பேரும் என்ன தூக்கியே நிறுத்துவீங்க போல இருக்கு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு 6 மாச குழந்தைய போல என் காட்டுக்கே தூக்கிட்டு போயிருவேன். டீச்சர், அங்க வேணாம், அவனை விட அழகா சூப்பரா நான் தூக்கும், நீங்க இங்க வாங்க. அப்பா சாமிங்களா, நீங்க தூக்கவும் வேணாம், தூக்கி கீழே போடவும் வேணாம். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும், வழி விடுங்க. டீச்சர், என்ன எங்களையும் வச்சுக்கிங்க டீச்சர், சொல்லி கொடுக்கறதுக்கு. இங்க பாருங்கடா, நான் தாத்தா பாட்டி, அதாவது முதியோர் கல்விக்கு மட்டும்தான் டீச்சர். உங்களை மாதிரி வயசு பசங்களும் நான் சொல்லி தர மாட்டேன். டீச்சர், அவங்களுக்கெல்லாம் பெரியவங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு சொல்லி கொடுங்க டீச்சர். பசங்க குழந்தைங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க டீச்சர். உனக்கு ஒண்ணுமே எங்களுக்கு சொல்லி கொடுங்க டீச்சர். வாயில விரல வச்ச கூட கடிக்க தெரியாது. அடிக்க தெரியாது. 9 பிள்ளை பெத்து போட்டுருக்குன்னு ஊருக்குள்ள சொன்னாங்க. அப்படியே ஓட்டு டீச்சர், என்ன டீச்சர் இப்படி சொல்றீங்களா? சரி அப்படின்றீங்க. ஆமா டீச்சர். சரி, உங்க ரெண்டு பேத்தையும் நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? கரெக்டா நான் சொல்றபடி நீங்க ரெண்டு பேரும் கேட்டு நடந்துக்கணும், புரியுதா?
டீச்சர் டீச்சர் என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க, அப்பதான் உங்க கையை நான் விடுவேன். ஊருக்குள்ள பார்த்தா என்ன நினைப்பாங்க? விடுறா கைய. வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க டீச்சர். சரிடா, உங்க ரெண்டு பேரையும் நான் வச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல நீங்க தான் நல்ல டீச்சர். வாங்கடா. சிவா, ஆனா அந்த பையன் நல்லவனா? அவனுடைய குணம் என்ன? குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறது? அந்த பையனை பற்றி எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லாவே தெரியும். சின்ன வயசுலயே அவனோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவன் பாட்டி தான் வளர்த்தாங்க. இப்போ அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க. கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்ச பையன் உங்கள் தங்கச்சியை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவான். என் தங்கச்சியை காலேஜுக்கு படிக்க அனுப்ப சொன்னா அந்த அறுவடை காலையில காதல் பண்ணிட்டு திரியா. எனக்கு வர்ற ஆட்டத்துக்கு அவளை அப்படியே கண்ணு தருவா வெட்டி போட்டலான்னு தோடு. அவசரப்படாதீங்க கண்ணன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. பொறுமையா இருங்க. உங்க கோபம் பெரிய விபரீதத்தை உண்டாக்கிடும். அப்புறம் நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இந்த கன்றவையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் என் முன்னாடி, இந்த கன்றவையெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடாது, காதால் கேட்கக்கூடாதுன்னு தான் என் முன்னாடி முன்னையே பரலோகம் இது போயிட்டா. அவளோட நானும் போகாமட்டுன்னு தான் ரொம்ப கவலையாக இருக்கு. அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்க? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்க தலைவிதிப்படி தான் நடக்கும். நான் முன்னாடியே வந்துட்டேன். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாம் தப்பு பண்ணிட்டு தளபதிப்படி தான் நடக்கும்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு தப்பு பெருசாக பண்ணிட்டேன். பிள்ளைய படிக்க வைக்காமல் காலேஜுக்கு அனுப்பணும் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கு பிராயசித்தமாக நானே செருப்பால் அடிச்சுக்கணும். ஐயா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. பொறுமை கடலுன்னு பெரியதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை மீறி எதுவும் நடந்துடாது. இந்த காலத்தில் பெற்றவங்களோட மான மரியாதை போகக்கூடாதுன்னு, குடும்ப கௌரவம் போகக்கூடாதுன்னு பசங்க எல்லாம் சத்தியத்துக்கு கட்பட்டு நடந்துக்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்க கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட அப்பா அம்மாவையும் மறந்துட்டு, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களையும் மறந்துட்டு, எங்கிருந்தோ வந்த ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஓடிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தான் எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட அப்பா அம்மாவுக்கு தன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா என்ன? சரி ஒன்று படிச்சுட்டேன், 2 நாளையில் வந்துடுறேன். அதுக்கு பிற்பாடு அது விருப்பம் எப்படியோ அப்படியே செய்வோம். அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அவன் விருப்பத்தை என்னப்பா கேட்கறது? அவன் விருப்பத்தில் எதுவும் நடக்கக்கூடாது. நாம சொல்லபடி அவன் கேட்கணும். அவன் விட்டுட்டு நான் காலேஜுக்கு போனேன், அங்க ஒருத்தனை காதலிச்சேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கூட தங்கச்சி சொன்னான்னு வச்சுக்க, அவன் தாயை வெட்டி சுடுகாடு காவ கொடுத்துருவாமா. கண்ணன், அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. பொறுமை கடல்னு பெரியதுன்னு சொல்லுவாங்க. பொறுமை நிதானமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை. சரி, அவ்வளோதான். டேய் சிவா, அவர் கோவப்படுறதுல அர்த்தம் இருக்குறா. தங்கச்சி மேல கோவப்படுறாருன்னு நினைக்காத. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறதுனால தான் அவர் அப்படி பேசுறாரு. சரி, கொஞ்ச நேரம் தனிமையில் விட்டு நான் போலாம் வாங்க. செஞ்சு புட்டோ அண்ணன் தங்க ஆயி புட்டோ பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா காட்சி முடிக்க கண்ணு 2 நீர் இருக்க போறேன் சாமி மேல வாரம் போட
யார் இவ? இந்த தேவலோக தேவதையார் கண்ணு கலக்கா பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கா? கட் பண்ணிடலாமா? சரி, முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே. மகாலட்சுமி, அம்மா மகாலட்சுமி. ஏய், யார் நீ? என் பேர் மகாலட்சுமி இல்லை, தனலட்சுமி. அட, ஏதோ ஒரு லட்சுமி, மொத்தத்தில் லட்சுமி தானே? ஆமாம், இந்த பொழுதான நேரத்தில் இந்த பார்க்கில் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிற? உன் காதலனையா? இங்க பாரு, நான் யாரை வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓ வேலைன்னா அது பார்த்துட்டு போயா. கோழி சேவலைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நல்லா புரியுது. ஒன்றுக்கு மொத்தம் உன்னை காதலிச்சு அவன் உன்னை கர்ப்பமாக்கி கையில் பிள்ளைய கொடுத்துட்டு போயிடறான். கொடுத்துட்டு போகிறான். ஏமாந்துடாத, சொல்கிறத கேளு. என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணிக்க, எந்த கவலையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக ராஜாத்தி மாதிரி உன்னை வச்சு காப்பாற்றுறேன். ஏய், முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கேவலமா பேசுறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லை? அண்ணாச்சி, இந்த பார்க்கில் உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? தேடி தேடி என் காலு வலிக்குது. ஆஹா அண்ணாச்சி, சும்மா கும்முன்னு தலை 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 தக்காளி பழ மாட்டோம் ஒரு பிகரை செட் பண்ணிட்டீங்களா இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஜாலி தான். டேய், வார்த்தையை ஒழுங்கா பேசு, இல்ல கால இருக்கிறத கழட்டி கண்ணத்துல இழுத்தேன்னு வச்சுக்கோ. வந்துட்டானுங்க பெரிய புடிங்களாட்டம். அண்ணாச்சி, இது என்னது? கருநாக பாம்பு மாதிரி இந்த சீரு சீருது. இது சரிப்பட்டு வராது. வாங்க, நம்ம வேற ஒரு பிகர் இன்னும் நல்ல கலரா தேடுவோம். நிறுத்தடா, கடிக்கிற பாம்பை துரத்துக்கிட்டு போய் பிடிக்கிறது தாண்டா எனக்கு பிடிக்கும். முட்டை வர்ற காளைய மூக்கணாங்கயிறு இல்லாம திமிழ பிடிச்சு அடக்கிறது தான் இந்த ராஜதுரையோட பாணி. டேய், ஒரு பொண்ணு தனியா நிக்க கூடாது. தனலட்சுமி, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனா? ஐ எம் வெரி சாரிமா. என்ன சாரி? கடுப்பேத்தாத கதிரேசன். நீ சீக்கிரமா வந்திருந்தா கண்ட கண்ட வெறி நாய்ங்கட்டலாம் நான் கடி வாங்கியிருப்பேனா? யாரை பார்த்து நாய்ங்கிற? அண்ணாச்சி, இந்த இடத்த நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். என்ன கண்டிப்பா நாயின்னு என் செல்லம் சொல்லாது. அப்ப நாய் யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா நக்கலா? டேய், என் காதலி கிட்ட வந்து பேசுறியே, உனக்கு நக்கலா இல்ல எனக்கு நக்கலா? ஒழுங்கா ஊடு போய் சேரு. வீணா அடி வாங்கி செத்து போயிடாரா? என்ன எழுத்து பேசணும் எவனும் உயிரோட போனதில்லை. நீ வந்து அடி வாங்கி செத்து போயிடாரான்னு சொல்ற. உனக்கு நாள் நெருங்கிடுச்சுடா. ஏமா அழைப்பு மணி அடிச்சுட்டான். உன்னை அடையாம விட மாட்டேன். டேய், அப்படி ஒரு நினைப்பு ஓ மனசுக்குள்ள இருந்தா அது இப்பவே இங்கவே மண்ணை தோண்டி புதைச்சிட்டு போயிடு. இங்க பாரு, என் நிழல கூட எந்த ஜென்மத்திலையும் நீ தொட முடியாது. ஜாக்கிரதை. அண்ணாச்சி, இன்னைக்கு நீ காட்டுல மழை பெய்யுது, நாளைக்கு நமக்கு சொலண்டி அடிக்க போது சூறாவளி மழை. அன்னைக்கு பார்த்துக்கலாம். இவனை வெக்கிற இவனுக்கு ஆப்ப. தனலட்சுமி, என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். ஐ எம் வெரி சாரிமா. போடா, சாரியாது பூரியாது. டைம் ஆச்சுடா, வாடா பேசிட்டு போலாம். வாங்க போலாம்.